என்ன பிடிச்சி தடவிட்டு இருக்க? காஞ்சி போன காஜி கையடியா. இடுப்புல பேண்டே நிக்காது, எனக்கெல்லாம் பொண்ணே சிக்காது அப்படின்னு செம கடுப்புல இந்த அடுப்புல வந்த தர்பீஸ் என்ன பண்ணுச்சுன்னா, உனக்கு அரோரா இல்லைனா என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு துஷாரை உஷார் பண்ண கிளம்பிட்டாரு. இந்த கூட்டத்துல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சில வயசான பெருசுங்க வந்து ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் பிடிச்சி தடவிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, இந்த இதுதாங்க பிக் பாஸ்குள்ள வந்து உட்காந்துருக்குது பாருங்க. இது இங்க உட்காந்து பண்ற கருமத்துக்குலாம் ரெட் கார்டு இல்ல, சுடுகாட்டு கூட்டு போய் அடிச்சு போட்டு முடிச்சு விட்டுறணும். திடீர்னு ஏன் திவாகர் பொம்பளைங்க எல்லாம் விட்டுட்டு ஆம்பளை கிட்ட வந்தாருன்னு தானே கேக்குறீங்க. அதுக்கு ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு குறும்படம் ரெடி பண்ணிருக்கேன், வாங்க அதை பார்ப்போம். திவ்யாவும் அரோராவும் இருக்கும்போது இவர் பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு என்ன டீட்டெயில் சொல்கிறாருன்னா, திவ்யாவுக்கு ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாரும் எதை கவனிப்பாங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. பொண்ணு பார்க்க போனால் என்ன தெரியும், ஃபஸ்ட்டு அது என்ன தெரியல, எல்லா இடத்துலையும் பொண்ணு முடிய தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு எங்கே போனாலும் பொண்ணுங்க வந்து பொண்ணோட முடியை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே சபரி செம்ம அல்டிமேட்டாக ஒரு பதில் சொன்னார். நீ பொண்ணுங்கள்ட்ட போய் இனிமேல் முடியெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இனிமேல் உனக்கு முடியுதாங்கிறத முதல்ல பார்க்கணும். காலம் போன காலத்தில் முடியை பார்க்குறத விட்டுட்டு முதல்ல முடிதான்னு பாருன்னு சொன்னோடனே செம்ம கடுப்பாயிட்டார் அவர். ஆனால் திவ்யா விக்ரம்லாம் எல்லாம் உழுந்து சிரிக்கிறாங்க. இப்போ திவாகருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நமக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு அவருக்கே டவுட் ஆகி, சரி பொண்ணுங்கள்ட்டெல்லாம் போய் ட்ரை பண்ண முடியாதுன்னு ஒரு பையனே உஷார் பண்ணிவிடுவோம். அதில் மாட்டினவர் தான் நம்ம துஷார். அந்த கருமம் பிடிச்ச குறும்படத்துக்கு நானே ஒரு டப்பிங் கொடுக்குறேன், வாங்க. தோலை பிடிச்சி நல்லா அமைக்கிட்டோம், மேலே மண்டையில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டேய் இந்த பக்கம் திரும்படா, மூஞ்ச காட்டுறா. கண்ணுக்குள்ளே கை விடாதையா, கண்ணு தெரியாத பரதேசி கையடியா. துஷார் இன்னையிலேருந்து உனக்கு நீ எனக்கு நான், வா அப்படின்னு இந்த ஆளும் பிடிச்சி தளவறான், அமுக்குறான், என்னென்னமோ பண்ணுறான். துஷாரும் வெக்கப்பட்டு சிரிக்கிறான். என்னையா நடக்குதுங்க? டப்பிங் நல்லா இல்லையா? சரி இருங்க பிஜிஎம் போட்டுருவோம். இங்கே வேணாயா கையடியான்னு துஷாரும் ஒரு மாதிரி கையெடுத்து விட்றாரு. தர்பீஸ் வாய பாருங்களா, காம வெறி கொழுந்துட்டு எரியுது. இப்போ அந்த நெருப்பு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபயர் ஆயிடுச்சு போல. அதை அணைக்கிறதுக்காக தான் துஷாரை பிடிச்சி அணைச்சிக்கிட்டு இருக்காரோ. இப்போ புரியுதா? இதுக்கு தான் நான் பலமுறை சொன்னேன், இந்த ஆளுக்கு சரியான ஜோடி பாரு தான். ஆனால் பாருக்கு இவரை பிடிக்காது, அண்ணன்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. இந்த கருமாந்திரம் பிடிச்ச வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.